அதிமுக வந்து 46% ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஓட்டு இன்னைக்கு 20% குறைஞ்சி போச்சு சார். 26% எங்கே போச்சுன்னே தெரியல சார். அவங்க வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கு வாழ்வாசாவா தேர்தல் வரப்போகிற தேர்தல். இந்த வாட்டி எடப்பாடி 62 சீட்டையும் வாங்கல, 30 சீட் தான் வாங்கினாருன்னா அவர் தலைமையை மாற்றிட்டு அவர் தூக்கி போட்டு அதிமுக ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒற்றுமையை எதிர்க்கிறாருன்னு தொண்டர்கள் கடுமையாக கோபத்தில் இருக்காங்க. ரெட்டையில் அவர் பக்கத்தில் இருக்குன்னு அவர் கூட இருக்காங்களே தவிர வரப்போகிற தேர்தல் தான் அவருக்கான கடைசி தேர்தல். அதில் அவர் வந்து சஃபிஷியண்ட்டாக வின் பண்ணி காமிச்சார்னா கட்சி அவர்கிட்ட இருக்கும், இல்லாட்டி அவர் தூக்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏடிஎம்கேல. ஸோ அதனால் அவருக்கு தான் வந்து தாவேக்காவோட தயவு தேவையாக இருக்குது. தாவேக்காவுக்கு நாங்கள் தனியாகவே போகிறோம். விஜய்க்கு வந்து வயசு இருக்குது, அனுபவம் நிறைய நாட்கள் எதிர்காலம் இருக்குது. எடப்பாடிக்கு அப்படி இல்லையே. எடப்பாடி வயசானவர், அவங்க கட்சியிலேயே பல பிளவுகள் இருக்குது. அதனால் அவர் அடுத்தது வெற்றியை காட்டலைன்னா அவர் வந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அவரை எதிர்த்து ஒரு கலகம் பிறக்கும் கண்டிப்பாக. அதனால் தாவேக்கால என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு போய் எடப்பாடிக்கு வாழ்வு கொடுக்கணும் தேவையில்லாமல், அவர் அப்படியே விட்டு அவர் அப்படியே காணா போயிடுவார். அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுக போகிற ஓட்டுகளை நம்ம எடுத்துன்னு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக.